ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு அது சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ ரொம்ப வீடியோ இர்ரெகுலர் ஆகிடுச்சு, சரியாக போட முடியறதில்ல. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது, கெஸ்ட்டெல்லாம் இருக்காங்க. அதனால அவ்வளோ ரெகுலராக போட முடியல. பட் இன்றைக்கி எப்படியோ மேனேஜ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ லஞ்சுக்கு சுட சுட சாதம், அதுக்கப்புறமா வாழைக்காய் புளி விட்ட கூட்டோட ரெசிபி நான் உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கேன் பழைய வீடியோஸில். அதுக்கப்புறமா மோர் குழம்பு தான் குழம்புக்கு. இந்த குழம்புக்கு வெண்டைக்காய் போட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ணலாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணி தான் போட்டிருக்கேன் வெண்டைக்காயை. மோர் குழம்பு. இந்த மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த வாழைக்காய் புளி விட்ட கூட்டு. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மூதாதையர்கள் இருக்காங்கல்ல, மாமனார் மாமியார், அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கெலாம் நாங்கள் இன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்தோம். அது மகாலய தர்ப்பணம்னு பேர். அது இன்றைக்கி பண்ணினோம், மகாலயம் கொடுத்தோம். அதனால இன்றைக்கி வாழைக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். அமாவாசை தோறும் வாழைக்காய் சேர்ப்போம். பட் அது இல்லாமல் இந்த மாதிரி தர்ப்பணம் என்றைக்காவது ஸ்பெஷல் டேஸில் தர்ப்பண நாள் இருந்ததுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக வாழைக்காய் சேர்த்துப்போம். ஸோ நம்ம இதை இப்போது சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம் போட்டாச்சு, மோர் குழம்பு விட்டாச்சு. வெண்டைக்காய் மோர் குழம்பு நம்ம போட்டுக்குவோம். அது போக தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் புளி விட்ட கூட்டு. இந்த புளி விட்ட கூட்டு, வாழைக்காய் புளி விட்ட கூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது. கடைசியில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெயை விடணும், ரொம்ப வாசனையாக இருக்கும். ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதுக்கு வாழைக்காய் புளி கூட்டுன்னு ஒரு பேர் வச்சு வேறு இதை நீங்கள் பெருசாக சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இதோட ஒரிஜினல் நேம் வேறு ஏதோ என்னமோ சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த வாழைக்காய் புளி விட்ட கூட்டுன்னு சொல்லி தான் எனக்கு அதுதான் தெரியும். சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்லி தான் பழக்கம். அதனால் ஓகேயா. அப்புறமா நல்ல திக்காக கரைச்ச மோர், நல்ல திக்காக ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் மோர். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. அவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, thank you so much. Have a wonderful day. Enjoy your meal. Thank you.